என்ன மேடம் லேட்டு? அதை விடுங்க. சவப்பெட்டி ரெடியா? இட்ஸ் ஆல்ரெடி ரெடி. பாருங்க மேடம். கார்பெண்டர்ஸ் எல்லாம் எங்க? போய் அந்த வேன்ல இருக்க டெட் பாடியை கொண்டு வாங்க. இந்த சவப்பெட்டி எதுக்கு, அந்த டெட் பாடி எதுக்கு கொண்டு வந்திருக்கேன், எந்த கேள்வியும் கேட்க கூடாது. ஷூட்டிங் முடிஞ்சது உங்களுக்கே எல்லாமே புரிஞ்சிடும். சரியா? டெட் பாடியை பார்த்து பயப்படுறியே, நீ எல்லாம் ஒரு டாக்டரா? நான் வந்து உயிரோட இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு மருத்துவம் பார்க்குற டாக்டர். இந்த மாதிரி பொணம் இருக்கிற டாக்டர் இல்ல. ஓ சரி சரி. ஏய் வெயிட் 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 வெயிட். ஏய் சத்தம் போடாம இரு. பாவி கல்பனா வந்துட்டா. ஓடுங்க எல்லாரும் ஓடுங்க, யாரும் இங்க இருக்காதீங்க, ஓடிடுங்க. கல்பனா வந்துட்டா, ஓடுங்க. எல்லாரும் வாங்க, ஷூட் பண்ணலாம். யாரும் பயப்படாதீங்க, சீக்கிரம் வாங்க. ரகு, you are great. ஷூட் பண்ணுங்க. ரகு, ஃபோக்கஸ் பண்ணுங்க. ரகு, 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 ரகு. உனக்கு நல்லது பண்ண போய் என்னையே பழி வாங்கிடுச்சு. அது உன்னையும் சும்மா விடாது. Raghu!
குட் மார்னிங் மேம். என்னாச்சு நந்தினி? இந்த வீட்டு வாட்ச்மேன்ல இருந்து எல்லாருமே இந்த ப்ராஜெக்ட விட்டு விலகி போறேன்னு சொல்றாங்களே, அந்த அளவுக்கு அப்படி என்ன ஆச்சு? உண்மையான பேயை பார்த்ததுக்கு அப்புறம் ரிசைன் பண்ணாம என்ன பண்ணுவாங்க? நிஜமாவே பேயா? சும்மாதான். பேய் பேய் வருது. அங்க பாரு. ஐயோ, பேய் பேய்! நீ ஏன் பேய் மாதிரி கத்துற? என்ட்ரி கொடுக்கட்டும். நீ பேய் மாதிரி ஆடிக்கிட்டு இருக்காத. எனக்கு ஒன்னும் பயம் இல்ல. மேம் பயப்படாதீங்க மேடம். காதுல இருந்து கை எடுங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? என்னன்னு சொல்லு. அதுக்கப்புறம் பேய் குட் பை சொல்லிட்டு போயிடுச்சு. நாங்க தமாஷ் பண்ணிட்டு இருக்கியா? இந்த அளவுக்கு ரிஸ்க் எடுப்பாங்களா நந்தினி? ரிஸ்க் எடுத்தா தானே மேடம் நம்ம சேனல் நம்பர் 1 பொசிஷனுக்கு வரும். நம்ம சேனல்ல இந்த வாரம் இந்த எபிசோட டெலிகாஸ்ட் பண்ணிட்டோம்னா டிஆர்பி ராக்கெட் மாதிரி மேல போயிடும்ல. நோ மேடம், ஃபர்ஸ்ட் இது போடக்கூடாது. அதுக்கு முன்னாடி இந்த ஊர் ஜனங்க இந்த வீட்டை பத்தி என்னெல்லாம் சொல்றாங்கன்னு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா நாமளே கிரியேட் பண்ணி சொல்லணும். யூ ஆர் ரைட், கரெக்டா சொன்ன நீ. மேடம் நான் ஒரு 1 வீக் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வேலையை ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். ப்ளீஸ் மேடம். ஓகே, உன் இஷ்டம் தான், என்ஜாய் பண்ணு. ஓகே, ஆனா இந்த வீட்ல வேண்டாம். இதே ஊர்ல வேற ஏதாவது வீட்டை அரேஞ்ச் பண்ணி கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். வாங்க மேடம், பேஷண்ட்ட போய் பார்க்கலாம். பேஷண்டா? யாரு? வேற யாரு, நம்ம ராகவதா. அவனுக்கு என்ன ஆச்சு? அது சரி நந்தினி, நீ எதுக்காக இந்த ஊர்லயே ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்ற? உன் வீட்ல போய் ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தானே? எனக்கு இந்த ஊர்ல நிறைய வேலை இருக்கு. சொன்னா புரியாத உங்களுக்கு? அது இல்ல நந்தினி, நான் இப்ப எதுக்காக சொல்ல வந்தேன்னா, என்ன நந்தினி ஏன் ஒரு மாதிரியா இருக்க? இதுக்காக தான் நான் சொன்னேன், ராத்திரியும் பகலுமா ரெஸ்ட் எடுக்காம வேலை பார்க்காதேன்னு. எவ்வளவு டல்லா இருக்க பாரு. ஐயோ, ராகவுக்கு என்ன ஆச்சு? ஏன் இவங்க 2 பேரும் அவன் காலை பிடிச்சிட்டு இருக்காங்க? காலை கீழே விட்டா பில்டிங் இடிஞ்சு விழாத மாதிரி சத்தம் போடுறாரு மேடம். அப்படியா? எங்க விடுங்க. ஏதாவது பண்ணுங்க மேடம். என்ன நந்தினி, என்ன நடக்குது இங்க? ராகவ சரி பண்றதுக்கு என்கிட்ட ஒரு மருந்து இருக்கு. உங்ககிட்ட இருக்கா? என்னது? நான் தான் மேடம். ஓ, அத நான் மறந்தே போயிட்டேன். ஓகே ஓகே, நீ எல்லாத்தையும் பாத்துக்க. Okay. ஓகே, பை பை. இங்க பாருங்க, நான் ஒன்னு சொல்லுவேன், அதுக்கப்புறம் காலை விட்டுருங்க, சரியா? சீக்கிரம் சொல்லுங்க மேடம். ராகவ், ஐ லவ் யூ. அட கடவுளே, இது முதல்ல தெரிஞ்சிருந்தா நான் சொல்லிருப்பேன் மேடம். என்ன சொல்லிருப்பீங்க? ஐ லவ் யூ. கெட் லாஸ்ட். ராகவ், ஐ லவ் யூ. நந்து, நந்தினி, நந்து டார்லிங். ஓ, நீங்க தான் இருக்கியா? இது மட்டும் கேக்குதா உனக்கு? அதுக்காக தானே நந்தினி நான் இவ்வளவு நாடகம்லாம் ஆடிக்கிட்டு இருந்தேன். நேத்து ராத்திரி ஷூட்டிங்ல நடந்த எதுவுமே உனக்கு ஞாபகம் இல்லையா ராகவ்? ஐயோ யப்பா, அந்த பாக்ஸ்ல இருந்து டெட் பாடி மேல வந்து இப்படி அப்படி ஆடிச்சே, அது எப்படி மறக்க முடியும்? அது நான் பண்ண செட்டப்டா முட்டாள். செட்டப்பா? அந்த செட்டப்ப பார்த்து தான் நீ பயந்து மயக்கம் போட்டுட்ட. ஹே, செட்டப்ப பார்த்தலாம் யார் மயங்கி விழுந்தா? ஒரு 2 கண்ணுல இருந்து வந்துச்சு அந்த வெளிச்சம், அத பார்த்த உடனே தான் நான் அப்படியே பிளாட் ஆயிட்டேன். அப்படின்னா எல்லாம் மறந்துட்டியா? இல்லையே, எதுவுமே ஞாபகத்துல இல்லைன்னு சொன்னேன். எனக்கு அதான் வேணும். உனக்கு அதுதான் வேணும், எனக்கு நீ மட்டும் தான் வேணும். ஸ்வீட்டி, அப்ப நான் மயக்கத்துல இருக்கும்போது ஏதோ சொன்னிய ஸ்வீட்டா, எனக்காக இன்னொரு முறை சொல்ல ப்ளீஸ். I love you, I love you, I love you. Me too, me too, me too, me too, me too. I love you. பேய் பேய் இல்லடா, நாங்க தான். நான் தான் சண்டி. நான் தான் துர்கா. நானே சாமுண்டீஸ்வரி. அவங்க 2 பேரும் உங்களுக்கு முன்னாடியே இங்க வந்துட்டாங்க. சமையல் பண்றவங்க நாளைக்கு வேலைக்கு வந்துருவாங்க. எங்களுக்கு வேலைக்காரங்கெல்லாம் யாரும் வேண்டாம். எங்க அண்ணியே நல்லா சமைப்பாங்க. ஆண்டி ரொம்ப நல்லா சமைப்பீங்களா ஆண்டி? அது இல்ல மேடம், உங்களுக்கு எல்லா வசதிகளும் செஞ்சு கொடுக்கணும்னு எம்டி சொல்லி இருக்காங்க. ஒரு தடவை சொன்னா புரியாதா?
யாரும் எங்களை தொந்தரவு பண்ணக்கூடாது புரிஞ்சுதா? ஓகே மேடம், நான் கிளம்புறேன். ஐயோ என்னோட சமையல்னா ரொம்ப ஃபேமஸ். நான் அதுல மோர் செய்வேன் பாரு. எவ்வளவு நல்லா நான் மோரை செய்வேன். மோரை யாரும் செய்ய தேவையில்ல, அது அப்படியே கடைஞ்சாலே போதும் வந்துரும். இதுலயே தெரிஞ்சு போச்சு நீங்க எவ்வளவு நல்லா சமைப்பீங்கன்னு. ரகு, இவங்க தான் எங்க அண்ணி. ஏய், நாங்க ஆல்ரெடி மீட் பண்ணியாச்சு, நல்லா பேசிட்டோம், நல்ல ஃப்ரெண்ட்ஸாவும் ஆயிட்டோம். இவங்க தான் மம்மி பாட்டு. நாங்க போன்லயே ஆல்ரெடி ஃப்ரெண்ட் ஆயிட்டோம். நீ என்னடா புதுசா இன்ட்ரோடியூஸ் பண்ற? Introduce இல்லையா ஆயிட்டாங்க. என் தங்கம்? டேய் ராகவா, உனக்கு நான் என்னென்ன கொண்டு வந்திருக்கேன்னு வந்து பாரு. மைசன், உனக்கு தேவைப்படுமேன்னு லெமன் மாலை, செருப்பு, போது எடுத்து போய். இங்க யாருக்கு என்னோட வீக்னஸ் தெரியாது. விட்டா நீயே டமார் அடிச்சு சொல்லிடுவ போல இருக்க. நீ இருக்க பாரு, நீ நல்லவதாமா. ஆனா லூசு லூசு. டேய் போடா ராகவா. என்ன போட